பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுவோம். பீர்க்கங்காய் தோலெல்லாம் சீவிட்டு கழுவி பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். வேர்க்கடலையும் வரமிளகாயும், தேங்காய், சீரகம், வேர்க்கடலையும் வரமிளகாயும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காயும் சீரகத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ரெண்டும் அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். இப்போ உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீர்க்கங்காய் போடுவோம். உப்பு போட்டு கிளறி விடுவோம். தான் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதிலே தண்ணி விட்டு வெந்துடும். காய் வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலா போட்டு கிளறி விட்டு இறக்க வேண்டாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். கொண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தேன்னா பீர்க்கங்காய் பொரியல் கூட எங்கள் வீட்டுக்காரரு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.